சினிமாக்கள் வர்றதே நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். வார பத்திரிகைகள் வாங்குகிறேன். அந்த வார பத்திரிகைகளில் வந்து விமர்சனம்னு சொல்லி ஒரு 4 பக்கத்துக்கு போடுறாங்க. அதை வச்சு தான் இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு போல் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த லுங்கி டான்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்து பேர் தெரியாது. சரி சார், அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அப்போவே முடிந்து போச்சுமா, அப்போவே ஹிந்தி படம் போடிச்சு. எத்தனை சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது. நான் என்னுடைய கல்லூரிக்கு போகும்போது 6 தியேட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரே தியேட்டர் 5 தியேட்டர் முடித்தேன். பாபா படம் வந்து மிகப்பெரிய விளம்பரத்தோட வந்து வார பத்திரிக்கைன்னா ஸ்பெஷல் இஷ்யூலாம் விட்டுச்சு. என் பேர் பாபா, எந்த பக்கமும் சாயாத பாபா. இவ்வளவுலாம் போட்டு கலைஞரை வச்சு ஃபிலிம் சிட்டியில் பெரிய ஷோவெல்லாம் பண்ணி கன்னட ஸ்டார்ஸ், ஹிந்தி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்துக்கு பப்ளிசிட்டிலாம் கொடுத்தாங்க. வீரப்பன் ஒரு அசுரன், தொலைத்து கட்டி விடுவோம், ராஜ்குமார் வெளியே வரலன்னா தொலைச்சிடுவோம், ஜாக்கிரதை அப்படின்லாம் வேற வசனம் பேசினார். ஒரு தமிழனை ஒரு கன்னட நடிகன் இழிவாக பேசியிருக்கிறான், அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ட்டார். நீங்கள்லாம் அவரை ஏற்றி விட்டீங்க. அவரோட ஃபேன் பேஸ் அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலையா? அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்போ இப்போ ஃபேன் பேஸ் இருந்தது, அந்த நம்பிக்கையில் தான் அவரும் இருந்தார். ஐ எம் அ டேஞ்சரஸ் மேன் யூ நோ அப்படின்னு அப்படி சோ வாட் அப்படின்னு டைரக்ட் கான்வர்சேஷன் ஸ்ட்ரெயிட். அவங்க என்ன யாருன்னு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐம் வெரி சாரி அப்படின்ட்டாரு. சிகரெட் குடிக்கிறேன், அது குடிக்கிறேன்னு இதெல்லாம் வேணாங்க, நீங்கள் பேசுனதை நான் அப்போயே மறந்துட்டேன். சார், நீங்கள் டாக்டராக இருந்திருக்கலன்னா என்ன சார் ஆயிருப்பீங்க? தெரியாது, தருதலையாக சுற்றி. ரஜினி மன்னிப்பு கேட்காம இருந்தார். பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாமக ஆட்கள் போய் தியேட்டருக்குள்ளார வந்து அப்போல்லாம் படம் போட்டிங்க தானே, ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆபத்துன்னு வந்தபோது பல கோடி ரசிகர்கள் இருக்கிறதா சொன்னால் அந்த ரசிகர்கள் எங்கே போகணும்? அந்த ராங் பப்ளிசிட்டி வந்ததுனால அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ ஃபேரோட ரிலீஸ் ஆன படம் அட்ரஸ்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. இல்லாட்டி நினைச்சா துபாயில் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு. ஆமாம் சார், அந்த மாதிரியான இப்போ ஒரு கான்செப்டே இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா சினிமா உழுத்து போச்சு. துபாய், மலேசியா, சிங்கப்பூர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா துபாயில் வெளியிட்டு விழா ஓடுறதுக்கு ஒரு வழி பார்த்தாரு, கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணாரு. ஓடுமான்னு பார்க்கணும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட காந்தராஜ் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சினிமாக்கள் வர்றதே நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். வார பத்திரிகைகள் வாங்குகிறேன். அந்த வார பத்திரிகைகளில் வந்து விமர்சனம்னு சொல்லி ஒரு 4 பக்கத்துக்கு போடுறாங்க. அதை வச்சு தான் இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு போல் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. பல படங்கள் வந்து காணாமல் போயிடுச்சுமா. இப்போ பெரிய அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் ஹாலிவுட்டை மிஞ்சிய ஸ்டார் அப்படின்னு சொன்ன ஆளுங்க படமெல்லாம் 3 ஷோக்கு அப்புறம் ஓடல. 4வது ஷோ வரும்போது ஓடிடியில் ஓடிட்டு இருக்குது. ஓடிடியில் ஓடுதுனாக்கா தியேட்டரில் போனே ஆகலன்னு அர்த்தம். அது மாதிரி நிலமை வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சினிமா அழிஞ்சு போச்சு. ஹிந்தி ஸ்டார்ஸ் எல்லாம் தமிழில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 மொழியில் தான் படமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு ஒன்று, தமிழ் ஒன்று, வேற எந்த மொழியும் எடுக்கலாம். மலையாளம் படம் அப்பப்போ நீங்கள் திருப்பி அந்த குணா படத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது இல்லை சார். அதுக்கப்புறம் அதை தவிர எந்த படத்தை நீங்கள் திருப்பி பேசுறீங்க? எண்ணி பேசுறீங்கம்மா. ஒரு காலத்தில் மலையாள படங்கள் தமிழ் படங்களை விட நம்பர் அதிகமாக இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கி இல்லையே, படங்கள் இல்லையே. கன்னட படம்லாம் காணாமல் போச்சு, அழிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லையே. தெலுங்கும் தமிழு தான். எல்லா ஹிந்தி ஸ்டாரும் ஏமா இங்கே தமிழுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான்? அப்படி யார் சார் வந்துட்டா? ஷாருக் கான்லேருந்து எல்லாம் மும்பை எக்ஸ்பிரஸ், அப்புறம் இந்த லுங்கி டான்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்து பேர் தெரியாது. சரி சார், அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்போவே முடிந்து போச்சுமா. அப்போவே ஹிந்தி படம் போடிச்சு. பாலிவுட் அப்படியே சரிஞ்சு போச்சு. அப்படியே சரிஞ்சு போச்சு. இன்றைக்கி எத்தனை சினிமா பத்திரிகைகள் வருது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்து 100 ரூபா விலையில், 200 ரூபா விலையில். இன்றைக்கி அந்த பத்திரிகைகள்லாம் நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. எத்தனை சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது. நான் என்னுடைய கல்லூரிக்கு போகும்போது 6 தியேட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரே தியேட்டர் 5 தியேட்டர் முடித்தாங்க. அண்ணா சாலையில் பூராமே வந்து அண்ணா சாலைக்கு எதிர்த்து அப்படி எல்ஃபின்சன் தியேட்டரில் ஆரம்பித்தோம்னா அண்ணா மேம்பாலம் வரையில் அதை தாண்டி அந்த தியேட்டர்கிட்ட ஒரு சன் தியேட்டர் வரலும் வரிசையாக ஒரு 30-40 தியேட்டர் இருக்குது. ஒரு தியேட்டர் இல்லையே.
ஒரு தியேட்டர் இல்லை, எல்லாம் மூடிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இன்றைக்கி அண்ணா சாலையில் எதிராக இருக்குதுன்னாக்கா காசினோ தியேட்டர் இருக்குது, தேவி இருக்குது, சத்தியம் இருக்கு சார். சத்தியம் இருக்குது, அவ்வளோதான். அதில் கூட சத்தியம் வந்து ஒரு பெரிய மாலாக மாறிடுச்சு. சாந்தி தியேட்டருக்கு அன்றைக்கி போய் பார்க்குறேன், அது ஷாப்பிங் சென்டர் மாதிரி, தியேட்டர் இல்லை. அவ்வளோ கொடுமை, அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி இல்லை. சில மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி இந்த மாலில் இருக்கிற சில தியேட்டர்கள் தான் ஓடிட்டு இருக்குது. ரஜினிகாந்தனுடைய பாபா படம், பாபா படம் வர்றதுக்கு பாபா படம் வந்து மிகப்பெரிய விளம்பரத்தோடு வந்தது. வாரப்பத்திரிக்கைன்னா ஸ்பெஷல் இஷ்யூலாம் விட்டுச்சு. இன்றைக்கி வருது அந்த வாரப்பத்திரிக்கை, ஸ்பெஷல் இஷ்யூலாம் வெளியிட்டுச்சு. ஒரு குளிர்பான கம்பெனியை பாபா, அந்த அந்த ஃபேமஸ் குளிர்பான கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி, பாபா ஸ்பெஷல்னு ஒரு அந்த அந்த இது பாபா கீச்சை இவ்வளோலாம் போட்டு கலைஞரை வச்சு ஃபிலிம் சிட்டியில் பெரிய ஷோவெல்லாம் பண்ணி கன்னட ஸ்டார்ஸு, ஹிந்தி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்துக்கு பப்ளிசிட்டிலாம் கொடுத்தாங்க. ரஜினிக்கு அப்போ நாக்கில் லேசாக சனி வந்தது, ஒரு சனி பிடிச்சிது. அப்போ தான் வீரப்பன் வந்து ராஜ்குமார் நடிகர், கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திக்கிட்டு போயிட்டான். பெங்களூருக்கு போய் வீரப்பன் ஒரு அசுரன், தொலைத்து கட்டி விடுவோம், ராஜ்குமார் வெளியே வரலன்னா தொலைச்சிடுவோம், ஜாக்கிரதை அப்படின்லாம் வீரவசனம் பேசினார். அந்த டைம்லையா சார்? அப்போ தான் பேசினார். படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, இன்றைக்கி பேசிட்டார். ராம்தாஸ், வீரப்பன் ஒரு 1 இயர், ஒரு தமிழனை ஒரு கன்னட நடிகன் இழிவாக பேசியிருக்கிறான், அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ட்டார். அன்றைக்கி இருந்த நீங்கள்லாம் அந்த மீடியாக்கள் தான் ரஜினி தான் அவர் சொல்லி தான் சூரியன் உதிக்குது, சந்திரன் வருது, இந்த மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருந்த டைம் அது. ரஜினியால் தான் உலகமே அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்த டைம். நீங்கள்லாம் அவர் ஏற்றி விட்டீங்க. அவரோட ஃபேன் பேஸ் அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலையா? அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்போ இப்போ ஃபேன் பேஸ் இருந்தது, அந்த நம்பிக்கையில் தான் அவரும் இருந்தார். நம்மளை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னை பார்த்து சொல்லியிருக்காரு, ஐ எம் a டேஞ்சரஸ் மேன்னார் ஒரு தடவை. ஸோ வாட்டுன்னு நீங்களா? ஆமாம், ஐ எம் a டேஞ்சரஸ் மேன் யூ நோ அப்படின்னு. அப்படி ஸோ வாட் அப்படின்னு டைரக்ட் கான்வர்சேஷன் ஸ்ட்ரெயிட். அவங்க மனைவி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசனுக்காக? அது அப்புறம் சொல்கிறேன், அது வேற ஒரு காரணம். ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு போயிடலாம், வேற ஒரு காரணம். அதில் எனக்கு அவருக்கு இதாவது மறுநாள் வந்து என்னை உடனடியாக கூப்பிட்டு ஐ எம் சாரி ஐ பிஹேவ் லைக் தட்டுன்ட்டார். மறுநாள் ஒரு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வர சொன்னார். போய் உட்காந்து என்னை யாருன்னு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐம் வெரி சாரி அப்படின்ட்டார். சிகரெட் குடிக்கிறேன், அது குடிக்கிறேன்னு. இதெல்லாம் வேணாங்க, நீங்கள் பேசுனதை நான் அப்போயே மறந்துட்டேன். ஏன்னா உங்களை விட மோசமான முறையில் என்னை திட்டினவங்களாம் இருக்காங்க, நான் அதை பற்றியே கவலைப்பட்டதில்லை. ஓ இதெல்லாம் உனக்கு பழக்கமானார். ராஜாராமுடைய பிரதருங்க மொழியில் ராஜாராம் ரொம்ப டீசெண்டாக இருக்கா, அதுவும் டீசெண்டாக இருந்தால் அவரும் தப்புங்க, அதுக்கு என்ன பிடிச்சிட்டு ஏன் உயிர் எடுக்கிறீங்கன்னு சிரிச்சார். அதை ஒத்துக்கிறியா நீ? நான் பொறுக்கித்தனமாக வளர்ந்தவன் அவரோட. நான் அதனால தான் வெளியில் யார்கிட்டையும் நான் ராஜாராம் பிரதர்னு சொல்கிறது, என்னால் அவர் பேர் கிடக்கூடாதுங்கிறது நான் சொல்கிறது இல்லை. அவர் இறந்தப்புறம் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் உயிரோடு இருந்தவரில் பதவியில் இருந்தவரில் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை, என்னால் அவர் பேர் கிடக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவர் வீட்லேயே வேறு இருக்கிறார். சார் நீங்கள் டாக்டராக இருந்திருக்கலன்னா என்ன சார் ஆயிருப்பீங்க? தெரியாது, தருதலையாக சுற்றி. இல்லை சார், நீங்கள் உங்ககிட்ட இப்போ என்ன டாபிக் கேட்டாலும் நீங்கள் வந்து அந்த எம்ஜிஆர் காலத்து அவர்களோட, எனக்கு தெரிஞ்சு அண்ணா பெரியார் காலத்தில் அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஜியோ பாலிட்டிக்ஸ் வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்க. மியூசிக்காக இன்டர்நேஷ்னல் லெவல் மியூசிக், ரேப் மியூசிக்லேருந்து எல்லா மியூசிக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டாக்டர் விஷயமா எந்த விஷயமா இருந்தாலும் சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி வேறு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லலை, அதாவது எதெல்லாம் கெட்ட பழக்கம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாமே என்கிட்ட இருந்தது. அதுதான் சார். அப்போ நீங்கள் டாக்டராக இருந்திருக்கலன்னா என்ன தான் ஆயிருப்பீங்கன்றது தெரியாது. நான் டாக்டராக இருந்தாக்கா தரதலையாக சுற்றிருக்கேன். ஓகே, தரதலையாக சுற்றிருக்கலாம், ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவன். அப்போ இப்போவும் டாக்டருக்கு பிடிச்ச லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஐயோ சார், நீங்களே எப்படி சொன்னால் எப்படி சார்? பிரபலமான டாக்டராக இருந்திருக்கலாம் நாங்கள். பட் என்னுடைய லைன் ஆஃப் இது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் பெருசாக இருந்தேன். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் பெருசாக இருந்தேன். வேர்ல்டு பேங்க்கு, WHO, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டு, இத்தனைக்கும் சேஷல்ஸ் கவர்மெண்ட்டு, ஜாம்பியா கவர்மெண்ட்டு, இத்தனை பேர்த்துக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். எவ்வளோ நாடுகளுக்கு இருந்தேன். நான் வெளியில் சொல்லலை இது. ஓகே சார். ரஜினி அதை சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். நம்பாமல் எப்படி சார்? உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிம்பாங்க. நான் அமெரிக்காவில் வந்து நான் போன போது என்னுடைய நண்பர்கள், என்னோட கல்லூரியில் படித்தவங்க, ஏன்னா அமெரிக்காவை சுற்றி பார்க்க வந்திருக்கேன், எவ்வளோ நாள் நல்லா எல்லாம் பார்த்துட்டு எதை பார்க்கணுன்னாக்கா சொல்லு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். வந்துட்டு எங்கே தங்கியிருக்கேன் நாங்கள்.
இல்லைடா நான் வந்து WHO ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கேன் அப்படின்னு. அவனை அப்படியே மயக்கடிக்க குறையா, நீ WHO ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கியா, படிக்கிறதுக்கே லாய்க்கெல்லாம் எப்படிடா வந்தேன் நாங்கள். அது ஒரு காலம்டா. நான் எம்டி பண்ணதுக்கப்புறம் என் கதை வேறு. நீ என்ன எம்பிபிஎஸ்சில் பார்த்த, நான் எம்டி பண்ணதுக்கப்புறம் என் கதை வேறு அப்படின்னு நம்பவே இல்லை அவனுங்க. அந்த இதில் வந்து என்னை வெரிஃபை பண்ணானுங்க. அதுக்கப்புறம் போகிற மறுபடியும் அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் போகிறேன். ஆடி போயிட்டானுங்க. சொல்கிறானுங்களே, வாட் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன், வாட் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன். எப்படிடா அப்படி மாறினேன்னாங்க. நான் மாறலடா, என்னை இப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அது அப்படின்னு. அது மாதிரி இது இன்றைக்கி என்ன ஆவேன்னு நீங்கள் கேட்டபோது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய விருப்பமாக இருந்தது வந்து வக்கீல் ஆகணுங்கிறது தான். அதெல்லாம் அதை நம்ம கதை வேண்டாம். ஓகே சார், வேண்டாம். ரஜினி அவர்கள் என்ன பேசினார்? இதை உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும்ட்டார் ராம்தாஸ். ரஜினி மன்னிப்பு கேட்காம இருந்தார். பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாமக ஆட்கள் போய் தியேட்டருக்குள்ளார போந்து அப்போல்லாம் படம் போட்டிங்க தானே, ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. தியேட்டர் முழுக்க போலீஸ் நின்னா எந்த ஆடியன்ஸ் போவாங்க? எதுக்குடா உள்ளே போய் உதவாங்கிறது, எதவனா பிடிச்சி வச்சா என்ன பண்ணுது, யாரும் எட்டி கூட பார்க்கல. 3ஆவது நாள் படக்கார் திருப்பி ரீரிலீஸ் பண்ணார். அப்போ அந்த படம் ஓடல. இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்களே சார், அதான் அப்போ ஓடல அந்த படம். இல்லை நல்லா ஓடிச்சு அப்படின்ற மாதிரி தேட்டர்காரங்க படம் போட்ட உடனே நீங்கள் தான் எழுதிக்கிறீங்களா. அப்புறம் 3 ஷோலேயே 3000 கோடி வந்துருச்சு எழுதி போடுறீங்க. அப்புறம் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் ரஜினி அரசியலுக்கு வரதை பற்றி அவர் திங்க் பண்ண ஆரம்பித்தார். ஒரு ஆபத்துன்னு வந்தபோது பல கோடி ரசிகர்கள் இருக்கிறதா சொன்ன அந்த ரசிகர்கள் எங்கே போனாங்க. அப்போ தான் ரஜினிக்கு விஷயம் தெரிஞ்சுது. இந்த ஊடகங்கள் ஏற்றி விட்றதை வச்சுக்கிட்டும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அல்லக்கைகள்லாம் வந்து நம்மளை ஏற்றுறதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா ஏதாவது ஆபத்துன்னு வந்தால் அத்தனை பேர் காக்கா கூட்டத்தில் கல் போட்ட மாதிரி காணாமல் போய்டுவாங்க தெரிஞ்சது. அன்னைக்கு அவர் ஸ்டடி ஆகிட்டார். அன்றைக்கி அவர் ஸ்டடி. அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல கிடச்சி. அதுதான் அதில் கிடைச்ச அனுபவம். அன்றைக்கி அதே ஊடகங்கள் எழுதுச்சு, ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டியை எழுத்துக்கிட்டு ஒரு நடிகனால் இருக்க முன்னாடி ரசிகர் மன்றங்கள் இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். எக்ஸாம்பிள், பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் அது இதுதான் அது. இப்போ அந்த ராங் பப்ளிசிட்டி வந்ததுனால அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ ஃபேரோட ரிலீஸ் ஆன படம் அட்ரஸ்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பல படங்களுக்கு வந்து ஒரு அப்புறம் ஒரு அடுத்த டெக்னிக் எப்படி போனாங்கன்னா, படம் ஓட்டுறதுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், கதாநாயகியோட இந்த கதாநாயகருக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு, அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலில் சந்தித்ததாக தகவல், இந்த மாதிரிலாம் செய்தியை கிளப்பி விட்டு அதனால் வர்ற பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு அந்த படங்கள் ஓடும். ஃபால்ஸ் ப்ரமோஷனா சார் இதெல்லாம் வந்து இப்போ சினிமா உலகம் வந்து அமெரிக்காவிலும் சரி ஆப்பிரிக்காவிலும் சரி எந்த நாட்டில் படம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து இட்ஸ் அன்ரிட்டன் மெத்தட்ஸ். அதை கேட்ட உடனே அந்த ஜிக்னாஸ்ரீக்கும் ரத்தனகுமாருக்கும் 2 பேத்துக்கு ஏதோ இருக்குதுன்றாங்களே. அந்த படத்தை பார்த்தா தெரியும். அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் 2 பேர் கையை பிடிச்சிட்டுன்னா எழுதுனது உண்மை பற்றியா நான் சொன்னேன்ல, பாரு பாரு க்ளீனாக தெரியுது. அதுக்காக 2 தடவை படம். அப்படி தான் அந்த படங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு இப்போ அந்த விஜயனுடைய படங்கள்லாம் வரும்போது அவர் இன்னொரு டெக்னிக் கடைப்பிடிச்சார். இந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதை என்னதுன்னு ஒருத்தர் கேஸ் பண்ணுவார். ஒரு படம் ஒன்று வரும், ரிலீஸ் ஆகும், வரதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதுன்னு. அதனுடைய ஒரிஜினல் என்னுடைய கதையை காப்பெடுத்து விட்டார்கள், கதாசிரியர் வழக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. அது ஒரு 15 நாள் அந்த செய்தி வரும். அதை வச்சுட்டு 15 நாள் இலவச அந்த செய்தி ப்ரமோஷன். இதெல்லாம் வந்து அவங்க டெக்னிக். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு பிரபல டிவி சேனல்லாம் வந்து சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் இசை தட்டு வெளியீட்டு விழா அதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் எங்கேம்மா போச்சு? எங்கே போச்சு? சிங்கப்பூருக்கு நம்ம ஸ்டார்ஸுக்கு போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. இல்லாட்டி நினைச்சா துபாயில் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு. ஆமாம் சார், அந்த மாதிரியான இப்போ ஒரு கான்செப்டே இல்லையா சார்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சினிமா உளுத்து போச்சு. துபாய், மலேசியா, சிங்கப்பூர்னு எல்லா படம் ரிலீஸ் ஆகுனா துபாயில் வெளியீட்டு விழா சார். இல்லை சார், எல்லா நடிகர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு இது கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்கல்ல சார்? இல்லையே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதை ஓவர். இன்னைக்கு எவன் கூப்பிடுறான்? துபாய்க்கு நான் போனால் கூட 4 பேர் வருவான் போட்டு, இவங்களுக்கு கூட்டு போன ஒருத்தவங்க பண்ணான் போட்டு.
அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு. ஓடுறதுக்கு ஒரு வழி பார்த்தாரு, கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. ஓடுமான்னு பார்க்கணும். அவருக்கு வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணி எடுக்கிறீங்க. இந்த ஸ்டண்ட் அடித்து பாருங்கள், சக்ஸஸ் ஆச்சுன்னா பொழைச்சிக்கோங்க. எனிவே உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.